இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே உங்களோடு இணைந்து இந்த திருப்பலி நிறைவேற்றுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் அலெக்சாண்டர். நான் இந்தியா, தமிழ்நாடு, கோவை மறை மாவட்டத்தை சார்ந்தவர். இப்பொழுது ரோமையிலே மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த பெருவிழா பணியை நிறைவேற்றுவதற்கு இறைவன் வாய்ப்பு தந்தமைக்காக இறைவனுக்கும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உங்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கங்கள். இந்த திருப்பலியை தகுந்தவர்கள் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நம் பாவங்கள் பலவீனங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர
நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Amen.
அன்பே உருவான இறைவா, எங்களுக்காக குழந்தையாய் பிறந்திருக்கும் மீட்பரி மொழியாய் இப்புனித இரவை ஒளிரச் செய்கின்றீர். அவர் மனிதராகி எங்களோடு தங்கியிருக்கின்றார் என்ற மறைவுண்மை எங்களை அகமகிழ செய்கின்றது. அவரது பிறப்பால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் அமைதியும் உலகெல்லாம் இன்று பெற்று மகிழ்வதாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 2-4-6-7 வரையாகிய வசனங்கள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் வேறொன்றை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியூறுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்கடிப்பது போல் களி கூறுகிறார்கள். விதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுவையாக இருந்த முகத்தை நீ உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய கையை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்கும்
இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் பிறை பெற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுகளும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா நமக்காக பிறந்திருக்கின்றார். நமக்காக மீட்க பிறந்திருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகையை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்களில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் வந்து நின்றபோது ஆண்டவரின் ஆட்சி அவர்களை சுற்றி ஒழிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்.
உடனே விண்ணக தூதர் பேரணி அத்தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக்குக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக்குக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இயேசு புராணத்திலே கண்ணதாசர் இப்படி பாடுவார்: தத்துவ ஞானம் நீர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் என்று நிலைத்தது தாரணி நீரினிலே, எத்துணை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்று இயேசுவின் பிறப்பை அருமையாக பாடி வார்த்தையான இறைவன் மனிதனானார் என்கிற பேருண்மையை சொல்லுவார். இன்றைக்கு நமக்கு அருமையான செய்தி நற்செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை வாசிக்கிற பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு வருகிறது. நான் ஊரிலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது நம்ம ஒளிவில் ஆரம்பிக்கலாம், சின்ன கிராமம் போட்டு குழந்தைங்கள்லாம் இயேசு பிறப்பை நடித்து காட்டுவார் இல்லையா? அதுபோல எங்கள் ஊரிலே இருந்த குழந்தைகள் எல்லாம் சேர்த்து டிராமா, ஒரு சின்ன நாடகம் நடிக்க ஏற்பாடு செய்திருந்தோம். அதில் ஒரு பையன், குட்டி பையன், ஒரு 7 வயது இருக்கும். அவனுக்கு ஆரோக்கியம் அவனோட பெயர். கொஞ்சம் சப்பியா அப்படியே விட்டு விட்டு இருப்பான். சரி, அப்போ அந்த பையனை வந்து நான் சொன்னோம், சரி இவன் வந்து அந்த விடுதி காப்பாளனாக இருக்கட்டும், ஜாதி பார்க்கறதுக்கு இருந்தால் சொல்லிட்டு விடுதி காப்பாளனாக இருக்கட்டும் வச்சிருந்தோம். ஆனால் அந்த பையன் அந்த பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கானே ஒழிய ரொம்ப இழந்த சுவாபம். யாராவது ஏதாவது கேட்டால் உடனடியாக அவர்களுக்கு உதவுகிற குணம். ஆனால் அவனுடைய விடுதி காப்பாளனாக நாங்கள் நடிக்க ஏற்பாடு செய்திருந்தோம். எல்லாரும் வழக்கமாக நடித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த விடுதி காப்பாளன் வருகிற அந்த சீன் வந்து, அப்போ யோசேப்பு வந்து கேட்கிறார், என் மனைவி வேறு காலத்தில் இருக்காங்க, இடம் கொடு அப்படின்னு சொன்னோடனே அவனுடைய டைலாக் என்ன சொல்லணும்? முடியாது போ அப்படின்னு சொல்லணும். பின்னாடி வந்து குரல் கொடுக்குறாங்க, முடியாது போன்னு சொல்றாங்க. அவன் சொல்லிடுறான், முடியாது போ அப்படின்னு சொல்லும் பொழுதே அவன் ரொம்ப சோகமாயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் யோசேப்பு 2வது டைலாக், யோசேப்புடைய டைலாக் சூசையப்ப சொல்றாரு, தயவு செஞ்சு கொடுப்பா, என் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் இந்த நேரத்தில் எங்க போவோம், இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் உங்ககிட்ட இருந்து கேட்கிறோம், நீ கல்மனசா இருக்கிறீ, கொஞ்சமாவது இறக்க இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பையனுக்கு கண்ணாவுடைய குளமாயி அப்படியே அழுக அவ்வளவு இருந்து நிற்குது, கண்ணுக்குள்ள நிற்குது தண்ணி. பின்னாடி வந்து சொல்றாங்க, அதான் நம்ப முடியாது போ, இதுதான் அடுத்த டைலாக். அவன் சொல்ல மாட்டேங்கிறான், அமைதியா நிற்கிறான். இவங்க மடிக்கிறாங்க, சரி சொல்றான் 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 அப்படின்னு அவனால இயேசுவை வந்து வேண்டாம்னு சொல்ல முடியல. அப்போ சரி அவங்க சொல்றாங்க, சரி சூசேப்பர் மாதவன் நீங்களா திரும்பி போங்க, அவன் அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்கு சீனு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போங்க அப்படின்னா, அவங்க திரும்பி போகும்பொழுது அவன் பின்னாடி ஓடி போய் போகாதீங்க போகாதீங்க வாங்க, எங்க வீட்டுக்காவது வாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன் அப்படியே நல்லா இருந்துச்சு. ஒரு குழந்தையுடைய மனம், இயேசு நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு சொன்ன உடனே வேண்டாம் அப்படின்னு கதவை கூட்டுகிறவர்களாக இல்லாமல் வாங்க எங்க வீட்டுக்கு என்று சொல்லுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிற செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த விழாவை கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்திலே பார்த்தால் இது ஆச்சரியங்களின் விழா, பலவிதமான ஆச்சரியங்கள் சேர்ந்த ஒரு விழா. அண்ட சராசரங்களை படித்த மனிதன் கடவுள் ஒரு சாதாரண சின்ன குழந்தையாக வருகிற ஒரு ஆச்சரியம். விண்ணகத்திலிருந்து மண்ணகத்தை பார்க்க வேண்டிய கடவுள்
மண்ணகத்திலிருந்து விண்ணகத்தை பார்க்கிற ஒரு ஆச்சரியம். உருவமே இல்லாத ஒரு கடவுள் ஒரு குட்டி குழந்தையாய் மாறிய ஒரு ஆச்சரியம். இந்த ஆச்சரியங்களுக்கெல்லாம் மேலான ஆச்சரியம் என்னவென்றால், அவர் குழந்தை கடவுள். குழந்தை கடவுள் அப்படின்னு சொல்லுவதே எதிர்மறைகளின் தொகுப்பார். குழந்தைனா என்ன? குழந்தை என்பது சார்ந்தது, எல்லாவற்றுக்கும் சார்ந்தது. உணவு உண்ண தாய் தந்தையை சார்ந்தது, உடுக்க சார்ந்தது, தன்னையை சுத்தப்படுத்திக் கொள்ள கூட சார்ந்தது. கடவுள் எப்படிப்பட்டவர்? எல்லாம் வல்லவர், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். அப்போ சார்ந்திருக்கிற எல்லாம் வல்லவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆனா இங்க பார்க்கிறோம், இது ஒரு பெரிய ஆச்சரியம். சார்ந்திருக்கிற கடவுள், நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய் என்று நம்ம கிட்ட வந்து ஒரு குழந்தையாக தன்னையே கையளிக்கிற ஒரு கடவுள். இந்த கடவுளுடைய பிறந்த நாளை தான் இது நாம் கொண்டாடுவோம். இன்னைக்கு நமக்கு ஒரு 2 கருத்துக்களை மட்டும் வாழ்வுக்கு எடுத்துக்கொள்வோம். முதலாவது, இயேசுவுக்கு இடம் உண்டா? இன்றைக்கு நற்செய்தியில் வாசித்தது போல நம்ம வீட்டிற்கு மரியாவும் சூசையும் வந்து நின்றால் நம் என்ன பதில் சொல்வோம்? என்ன பதில் அவர்களுக்கு கொடுக்கவிருப்போம்? அயர்லாந்திலே இப்பொழுதும் கூட அவருடைய வழக்கமாக இருப்பது, வீடுகளில் முற்றங்களிலே மெழுகுதிரிகளை ஏற்றி வைப்பார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் காலங்களில் வீடுகளின் முற்றங்களிலும் குறிப்பாக கதவுகளிலும் ஜன்னல்களிலும் திறந்து வைத்து மெழுகுதிரிகளை ஏற்றி வைப்பார்கள். இப்போ இருக்கிற இந்த தலைமுறைக்கு ஏன் என்பது தெரியாது. ஆனால் இது தொடங்கப்பட்டது ஏறக்குறைய அயர்லாந்திலே ஆங்கிலேயர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்து அங்கிருந்த கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்திய பொழுது இந்த நடவடிக்கை தொடர்ந்ததாக சொல்லுகிறார்கள். அதாவது அங்கிருந்த கிறிஸ்துவர்களை அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த சமயங்களில் குருக்கள் எல்லாம் காடுகளுக்குள்ளே சென்று ஒளிந்து கொண்டார்களாம். மாலை வேளையில் இருட்டிய பிற்பாடு ஏதாவது ஒரு கிறிஸ்துவ வீடு தெரிந்தால் அங்கு சென்று அவர்கள் வீட்டுக்குள் சென்று அவர்களோட திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்துவிட்டு மறுபடியும் காடுகளுக்குள் சென்று குகைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே இந்த அயர்லாந்து நாட்டு பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் மெழுகுதிரிகளை குறிப்பாக கதவுகளிலும் ஜன்னல்களிலும் ஏற்றி வைத்து கதவுகளை திறந்து வைத்திருப்பார்களாம். காடுகளுக்குள்ளிருந்து அல்லது வேறு எங்காவது மறைவிடங்களிலிருந்து வருகிற குருக்கள் இதை பார்த்தவுடனே வீட்டிற்கு வரமாட்டார்களா? அவர்கள் வந்து அன்றைய நாளிலே குடும்பத்தோடு சேர்ந்து இயேசுவை திருப்பலியாக நிறைவேற்றி தரமாட்டார்களா என்கிற ஒரு ஏக்கத்தோடு திறந்து வைத்திருப்பார்களாம். இதை பார்த்த ஆங்கிலேய அதிகாரிகள் ஏன் என்று விசாரித்த பொழுது அவர்கள் கதையாக சொன்னது, மரியாவும் சூசையும் வீடு தேடி அடைகிற பொழுது எங்கள் வீட்டிலே விளக்கேற்றி நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னார்களாம். ஆனால் உண்மையில் என்ன பின்னணி என்றால், குருக்கள் அவர்கள் வீடுகளுக்கு சென்று திருப்பலி நிறைவேற்றினால், அதிலும் குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே அந்த காலத்திலே வந்து திருப்பலி நிறைவேற்றினால் இயேசுவே அவர்களுக்கு வாழ்நாளிலே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கிடைத்தது போல உணர்ந்தார்களாம். இன்றைக்கு நமக்கு அதே இயேசு தரப்படுகிறார். நம் வீடுகளுக்கு வர ஆசைப்படுகிறார். நாம் இந்த இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோமா? இந்த இயேசுவுக்கு என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய உள்ளத்திலே இடம் இருக்கிறதா? இதையே ரோமை மற்றும் கிரேக்க கலாச்சாரங்களை பார்த்தோம் என்றால், அவர்கள் தனது இறந்தவர்களுக்காக தங்களது டைனிங் டேபிளில் சாப்பாட்டு மேசையிலே ஒரு நாற்காலியை அவர்கள் யாரும் உட்காராமல் விட்டு வைத்திருப்பார்கள். ஏன் என்று கேட்டால், அவர்கள் வீட்டிலே இறந்தவர்கள் அல்லது முன்னோர்கள், பெற்றவர்கள், அவர்களோடு இல்லாதவர்கள் அந்த காலியாக இருக்கிற நாட்களிலே அவர்கள் முன்னுகிற பொழுது கூட வருவதாக அவர்களுக்கு ஒரு ஐதீகம்.
நமக்கு நம் வீடுகளிலே இறைவனுக்கான இடம் இருக்கிறதா என்பதை யோசிக்க இன்றைய நாள் அழைக்கிறது. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால், பிறந்த நாளுக்கு வழக்கமா பரிசுகள் கொடுக்கும் இல்லையா? யார் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு அன்றைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். புது ட்ரெஸ், புதுசா நகை அல்லது பரிசு பொருட்கள் என்று ஏதாவது ஒன்று பிறந்த நாள் பரிசு கிடைக்கும். அதனாலேயே குழந்தைகள் பிறந்த நாளை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஒரு சிலருக்கெல்லாம் வருஷத்துல 2 நாள் பிறந்த நாள் கொண்டாடணும்லாம் ஆசைப்படுவார்கள். இயேசுவுக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்றால் இயேசுவுக்கு பரிசாக என்ன தரப்போகிறோம்? இயேசுவுக்கு பரிசு என்பது நமது பெரிய பொருட்களையோ ஆபரணங்களையோ செல்வங்களையோ கொண்டு பரிசு தர முடியாது என்பது நமக்கு தெரியும். ரஷ்யாவிலே 1994ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அங்கிருந்த ஒரு குழந்தைகள் காப்பகத்திற்கு கல்வி பணியாற்றுகிற மறைப்பணியாளர் ஒருவர் சென்றிருந்தார். அந்த குழந்தைகள் காப்பகத்தில் ஏறக்குறைய 100 பேர் இருந்தார்கள். அந்த 100 பேருமே பல வகைகளிலே வாழ்வில் பாதிக்கப்பட்டவர்கள். தாய் தந்தையை இழந்தவர்கள், அல்லது பிச்சை எடுப்பதற்காக கொடுமைப்படுத்தப்பட்டு கை கால்களை இழந்தவர்கள், இன்னும் கொடுமையான விஷயங்களிலே அவர்களை ஈடுபடுத்தி பணம் சம்பாதிக்க முயற்சி செய்த கும்பல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள், இன்னும் பாலியல் வன்கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என அனைத்து குழந்தைகளும் வந்திருந்தார்கள். ஏறக்குறைய 100 பேர். அவர்களிடம் இந்த கல்வி பணியாற்றுகிற அரைப்பணியாளர் இயேசுடைய கதையை சொல்லுகிறார். அது வரைக்கும் அந்த இயேசுடைய கதையை அவங்க கேட்டதே கிடையாது. இயேசுடைய கதையை சொல்லுகிறார். இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, எப்படி மறந்தாருன்னு தெரியுமா? அவர் மாதா சூசையப்பன் 2 பேர் இடம் தேடி அழைச்சாங்க. அப்போ அவருக்கு இடம் கிடைக்கிற மாற்று தொட்டில அவருக்கு ஒரு இடம் கிடைச்சது. அங்கே கொண்டு போய் தீவன தொட்டில அவரை கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுக்கெல்லாம் கதை சொல்றாரு. ரொம்ப ஆர்வமாக கேட்கிறார்கள் குழந்தைகள். கதை சொல்லி முடித்த உடனே அவர்களுக்கு ஒரு சின்ன செய்முறை விளையாட்டு ஒன்று கொடுக்கிறார். இந்த விளையாட்டு என்னவென்றால், ஆள் கொஞ்சம் வைக்கோல், 2-3 அட்டையை வெட்டுவதற்காக கத்தரிக்கோல் என்று ஒரு சிலவற்றை கொடுத்துவிட்டு நீங்களாக ஒரு தீவன தொட்டி செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு தெரிந்தாற் போல தீவன தொட்டியை செய்கிறார்கள். அந்த அட்டையை வெட்டி அதுக்குள்ள அந்த வைக்கோல்லாம் போட்டு தீவன தொட்டி செய்கிறார்கள். முடிந்த பிற்பாடு அவங்களுக்கு கலர் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்களாகவே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் அதை வைப்பதற்காக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அதிலே ஒரு சின்ன பெண், அந்த பெண்ணுடைய பேர் பிரியும். அந்த பெண் அதை அந்த தீவன தொட்டியை செய்து வைத்திருக்கிறாள். இந்த மறைப்பணியாளர் போய் பார்க்கிறார். போய் பார்த்தா அங்க 2 குழந்தை இருக்கு. இங்க 2 இருக்கிற மாதிரி தீவன, அதாவது தொட்டில ஒன்று வெளியில ஒன்று இருக்கிற மாதிரி தீவன தொட்டிக்குள்ளேயே 2 குழந்தை வச்சிருக்காங்க. அந்த குழந்தை வச்சிருக்கிறத பார்த்த உடனே இவர் கேட்கிறாரு, ஏமா நான் இயேசுன்னு சொன்னது ஒன்று தானே, எங்கே நான் சொன்னதை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை சொல்றது, அவர் சொன்ன கதையெல்லாம் சொல்லி முடிச்சு, நான் இந்த இயேசுவை என்னுடைய குட்டியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சேன். ஆனா அவர் பிறந்த நாள் இல்லையா, அதனால அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் இயேசுட்ட. அந்த குழந்தை அதனுடைய மொழியில சொல்லுது, நான் இயேசுட்ட கேட்டேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப இயேசு சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், எனக்கே இடம் இல்லை, எனக்கு வீட்டில் யாருமே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப இயேசு சொன்னார், சரி நீ வா, என் பக்கத்திலே என் கூட தங்கிக்க அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன்,
இயேசுவே உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போ குளிருதுல்ல, நான் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறேன், என்னுடைய உடல் சூடு உனக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னால் கொடுக்கறதுக்கு பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் என்னுடைய உடல் சூடு என்பது அவருக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியதாக அவர் எழுதுகிறார். 1994 ரஷ்யாவில் நடந்த ஒரு சம்பவம். பிரியமானவர்களே, நம்ம பெரிய பெரிய விஷயங்களை இயேசுக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்தாலும், சின்ன சின்ன கிஃப்ட், இயேசு பர்த்டே கிஃப்ட். அந்த பர்த்டே கிஃப்ட் என்பது உங்களுடைய ஒரே ஒரு நல்ல காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு தவறான பழக்கத்தை விடுவதாக இருக்கலாம். அது இயேசுக்கு ஒரு பிறந்த நாள் பரிசாக மாறலாம். எனவே 2 கருத்துக்களை மனதிலே விதைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, இயேசு நம் வீட்டில் தங்க ஆசைப்படுகிறார், அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வோம். இரண்டாவது, அவருக்காக ஒரு சின்ன பிறந்த நாள் பரிசு நம்முடைய நல்ல செயல்களாலே கொடுக்க முயற்சிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவரது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து நமது தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம்.